நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நம்பி இந்த மாலை நேரத்தை, இந்த இரவு சூழ்ந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று உங்களோடு கூட பேசும்படி தேவன் எனக்கு தந்த வசனம். எல்லோரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 18, அதிலே 9, 10, 11 ஆகிய 3 வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உனக்கு விரோதமாய் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அவர் ஒரு வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி, என்ன விசுவாச கைத்தட்டு. எத்தனை வருஷம், எத்தனை மாதம்? 1 வருஷம் 6 மாத காலம் இருந்து பிரசங்கம் செய்து ஜனங்களுக்கு இயேசுவை காண்பித்திருக்கிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி என்றால் அந்த பட்டணம் கர்த்தருடைய பட்டணமாகத்தான் இருந்தது. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறான். அங்கே வருகிறான். அங்கே ஆவிக்குரிய 2 பேரை சந்திக்கிறான். ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா என்னும் இருவரை சந்திக்கிறான். இவர்கள் கூடார தொழிலை செய்து தன் வழக்கத்தை, தன் வாழ்க்கை நடத்தி வந்த மனிதர்கள். இவர்களோடு கூட அவனும் அந்த கூடாரத்து தொழிலை செய்வதற்கு இருந்தான், கற்றுக்கொண்டான். அந்த இடத்தில் கிஸ்பு என்னும் ஒரு தலைவன் அங்கே இருந்தான். அவனும் கர்த்தருடைய மனிதன், ஜெபாலயத்தின் தலைவன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களோடு கூட ஆண்டவர் பேசும்படி எனக்கு தந்த வசனம். கொரிந்து பட்டணத்தில் இருந்த ஜெபாலய தலைவத்திலே அங்கே சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டது, சுவிசேஷங்கள் சொல்லப்பட்டது. ஆனால் ஒன்றை ஒன்று, அந்த ராத்திரியில் கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகிறார். பவுலே, பவுலே, நீ பயப்படாதே, பேசு, மௌனமா இராதே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி, என்ன விசுவாச கைப்பட்டு. இன்று கர்த்தர் உங்களை பார்த்து இந்த முதல் நாளிலே உங்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஏ சாதுபால் சலமன், இந்த இரவு என் ஜனத்துக்கு சொல், இந்த இரவு, even tonight, இந்த ராத்திரி அவர்களை பயப்பட வேண்டாம் என்று சொல் என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி தேவன் இந்த இரவு உங்களுக்கு பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்பட வேண்டாம். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரை உங்களை பயத்தில் வைத்திருந்த, உங்களை பொல்லாப்பில் வைத்திருந்த, உங்கள் நோயில் வைத்திருந்த பிசாசுக்கு இப்போது பயம் உண்டானது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து கதிரேனுடைய பட்டணத்துக்கு போகும்போது 2000 பிசாசு பிடித்து ஒரு மனிதன் அவருக்கு முன்பாக ஓடி வந்து அவன் சொன்னான், நீ இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நீ தேவனுடைய குமாரன். பயந்தான். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிசாசு பயந்தான். இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் மக்களே, நீங்கள் பயப்படாதிருங்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பவுல் அப்போஸ்தலனுக்கு பயம் வராதுங்க. அவன் மிகப்பெரிய யுத்த வீரன், பெரிய படை தலைவன், பெரிய கமாண்டோ. இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை கட்டி இழுப்பதற்காக தமஸ்கு பட்டணத்திற்கு புறப்பட்டு போனான். அதிகாரியின் கைகளிலே கடிதங்களை வாங்கிக் கொண்டு அவனை கர்த்தர் ஒரே அடி அடித்தார். பொத்தண்டு கீழே விழுந்தார். அன்றைக்கு ஊழியக்காரனாய் மாறினார். பவுல் அப்போஸ்தலன் நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தின்படி மிகவும் சட்டத்திட்டங்களின்படி மிகவும் ஆழம் நிறைந்த கிறிஸ்தவன். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. குறை காணப்படாத ஒரு மனுஷன். அவன் தான் சொல்லுகிறான்,
கத்தி எடுத்தால் சண்டை போடுவான். அவனோடு கூட ராணுவ வீரர்கள் உண்டு. தேவன் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், பவுலே நீ பயப்படாதே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை பற்றி அதன் அர்த்தம் என்ன? உங்கள் ராத்திரி இந்த ராத்திரியை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், முதல் நாள் கூட்டத்திலே வந்திருக்கிற நீங்கள் ஒருவர் கூட பயப்படாதீர்கள். கரங்களை பற்றி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை பற்றி ஒரு ஆத்மாவும் நான் பயப்பட மாட்டேன் இன்று இரவு என்று சொல்லுகிறவர்கள் கை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். அன்று ராத்திரி கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, பவுலே பயப்படாதே என்று சொன்னார். நீ பேசு, மௌனமாய் இராதே என்றார். இந்த முதல் நாள் கூட்டத்திலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு தாய்மார்களே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் ஒருவர் கூட பயப்படக்கூடாது. இந்தோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை பயம் என்கிறது துண்டக்கான துணியக்கான ஓடணும். கரங்களை கட்டி ஆண்டவர் குரலையா சொல்லுங்களேன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லட்சோப மக்களை வழிநடத்தி வந்த மோசே, தேவன் அவனை பார்த்து சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கை கொடு என்றார். இந்த வனாந்தரத்திலே தேடி நிற்கிறவர்களுக்கு வாக்கு கொடு. அப்போது அவர் கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் திடம் கொண்டு பலமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். கரங்களை கட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு எதிராக யார் இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். உபாகம் 31:6 அதை பின்வரும் அருவிளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபாகம் 31:8 வாசித்து பாருங்கள். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. கரங்களை தட்டி வரவழைய சொல்லுங்களேன். நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் மோசே கொண்டு இஸ்ரவேலுக்கு சொன்னார். கரங்களை தட்டி இந்த கிரவுண்டில் உட்கார்ந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், எவருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவ ஆவியானவர் உங்களை பலத்தின் வல்லமையால் நிறைத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடாமல் வல்லம் நிறைந்த ஒரு வல்லமை. ஒரு அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகின்றன, தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், பயமுள்ள ஆவி அல்ல. நீங்கள் அவர்களுக்கு பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொன்னார். இதை சொல்லும்போது மோசேக்கு வயது என்ன தெரியுமா? 120 வயது. 120 வயதில் ஒரு பிரசங்கியார் அல்லது ஒரு தேவ மனுஷன் ஒரு மனிதனை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று சொல்லுவானா? இதை சொல்லும் போது மோசேக்கு 120 வயது. 120 years. 120 வயதிலே அவன் போக்கும் வரத்தும் குறைந்த நேரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது 120 வயதாம் மோசேக்கு இந்த வசனத்தை அவர் பிரசங்கிக்கும் பொழுது, உபாகம் 31:2 வசனம் கூறுகின்றன, 120 வயது. ஆனால் ஒரு பாவம் செய்த ஒரு மனிதன் 930 வருஷம் வாழ்ந்தான், ஆதாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மோசே இதை பிரசங்கிக்கும் போது சொன்னார், என்ன சொன்னார்? இதை சொல்லும் போது மோசேக்கு வயது 120. ஒரு நாள் இஸ்ரவேலர்களை பார்த்து, ஒட்டுமொத்த யாக்கோபின் குடும்பத்தை பார்த்து தேவனுடைய மனிதனாகி யோசேப்பு சொன்னான், ஆதலால் நீங்கள் பயப்படாதீர்கள் என்றான். கரங்களை பற்றி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை பற்றி. ஆதியாகமம் 50:21 ஆதலால் நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொன்னார். எதற்காக சொன்னார்? யாக்கோபினுடைய வம்சத்தை பார்த்து, அவனை தேடியே நின்ற அத்தனை பேரை பார்த்து சொன்னார், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொன்னார். இந்த வார்த்தை யோசேப்பு சொல்லும்போது யோசேப்புக்கு வயது 110. கலிலேய மனுஷர்களே, ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எழுந்து போன அதே இயேசு, அதே 33 வயது உள்ளவர் திரும்ப வருவார். கரங்களை கட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்கள் எல்லாம் கிழக்கடவுளுடைய பிள்ளைகளா, வாலிப கடவுளுடைய பிள்ளைகளா? இதை சொன்னவர்களுக்கெல்லாம் வயதாகிவிட்டது. 120 வயது, 110 வயது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? பவுலே, நீ பயப்படாதே. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் கை கொண்டு சொல்லுங்க, நான் இன்னையிலிருந்து எவனுக்கும் பயப்பட மாட்டேன், கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் பயப்படுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது,
என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் தேவன் இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்றார். நீ திகையாதே, நான் உன் தேவன், உனக்கு சகாயம் செய்கிறவர் நான் அல்லவா என்று சொன்னார். ஏசாயா 41:10 அது பின்வருமாறு விளக்குகின்றன. அதே தேவன் இஸ்ரவேலை பார்த்து சொன்னார். என்ன சொன்ன தெரியுமா? அப்பொழுதும் இஸ்ரவேலின் சொல்லு, இப்பொழுதும் இஸ்ரவேலை. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, உன்னை சிருஷ்டித்தவரும், நல்ல கவனிங்கள், இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும், இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியமாக கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன். கரங்களை தட்டி ஆவியானவருக்கு இப்ப சொல்லுங்க, நீ யாருடையவன்? பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்னார். யாரை பார்த்தவர் பயப்படாது என்று சொல்லுகிறாரோ அவர்கள் தான் தேவனுடையவர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுகிறேன். ஏசாயா 43 முதல் வசனம் அதை பின்வருமாறு விளக்குகின்றன. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு காணக்கூடாத தேவன் மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது தம்முடைய சீடர்களோடும் தம்முடைய ஜனத்தோடு கூட ஒரு படவில் ஏறி போய் கொண்டிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. சீஷர்களோடும் தம்முடைய ஜனத்தோடும் ஒரு படவில் ஏறி போய் கொண்டிருந்தார். சாயங்காலம் ஆன பொழுது சீஷர்களை விட்டு அவர் ஒரு மலையின் மேலே ஏறி ஜெபிக்க ஆரம்பித்தார். உடனே சீஷர்கள் யோசித்தார்கள், வந்த ஜனங்கள் யோசித்தார்கள், படகு முழுவதும் ஜனங்கள் அமர்ந்திருந்தார்கள். அந்த சமயத்தில் இவர்கள் சொன்னார்கள், தேவனே, சாயங்காலம் ஆகிவிட்டது, என்ன செய்வது என்று சொல்லிவிட்டார்கள். அப்போது இவளை அழைத்து செல்லுங்கள் என்று தேவாதி தேவன் சொன்னார். இது செய்த மிகப்பெரிய ஒரு தவறு பாருங்கள். நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படித்தான் தவறு செய்கிறோம். வரும்பொழுது ஏற்றி கொண்டு வந்த நாம் போகும்போது அவர் ஏற்றிக்கொண்டே போகணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். போகும்போது அவரை விட்டுட்டு போயிடுறோம். அல்லேலூயா, அவரை விட்டுட்டு போயிடுறோம். இவர்கள் நடுக்கடலில் போய் கொண்டிருக்கிறார்கள். காற்று பலமா இருக்கிறது. அந்த நேரத்தில் இவர் ஜெபத்தை முடித்தார். நல்லா கவனிங்க, சாயங்காலத்திலே மலையில் ஏறினார். ஜெபத்தை எப்ப முடித்தார் யாருக்கா தெரியுமா? 7 மணிக்கு தலைவர் ஜெபம் பண்ணிக்க ராமன் சொல்லுங்களேன். ஜெபம் பண்ணவர் 8, 9, 10, 11, 12, அப்புறம் 1, 2, 3, 4. எத்தனை மணி நேரம்? சத்தமா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். பலத்த கைகளை தட்டி. That's 9 hours. ஹalleluya. எத்தனை மணி நேரம்? 9 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் பார்த்தாரு. அந்த 9 மணி நேரம் ஜெபத்துல அந்த வல்லமையோடு கூட ஜெபித்து முடித்துவிட்டு இறங்கி வருகிறார். படக காணவில்லை. அவர் என்ன செய்றாரு? சமுத்திரத்தின் மேல் நடந்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு சமுத்திரத்தில் நடந்து வருகிறார். இவர்கள் தண்டு வலிக்கிறார்கள். பின்னாடி ஒருவன் தாவிக் கொண்டிருக்கிறான். ஜனங்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். காற்று வீசுகிறது. கடல் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே ஒருத்தர் நடுக்கடல்ல விடிய காலத்துல 4 மணிக்கு பனைமரம் உயர் தென்னைமரம் உயரத்துல நடந்து வர்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி வந்திருக்காரு? அவர் எப்படி வந்திருப்பார்? நடந்து வரும் போது அவரு ரொம்ப சூடானவர். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி. அவர் நெருப்பாய் வருகிறார். வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? எனக்கு தெரிஞ்சு அவர் தண்ணி விளையாடி தண்ணி தண்ணி வந்திருப்பாரு. பார்த்தா இவ்வளோ உயரத்தில் ஒரு ஆள் வர்றாங்க. அங்கே மீனவ மனிதனாகி பேதுரு இருந்தான். மற்றவர்களும் இருந்தார்கள். மற்ற மார்க்கத்தாரும் இருந்தார்கள். திடீரென்று திரும்பி பார்த்தார்கள். ஏதோ ஒரு ஆவி வருகிறது என்று பயந்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். பலத்த கைகளை தட்டி ஒருத்தர் பேசணும். இது எல்லாம் அவர் காதுல உள்ளது. யார் காதுல? நம்ம அப்பா காதுல. பார்த்தார். அவர்கள் கலக்கமடைந்து பயந்த பொழுது அவர்களோடு பேசுகிறார். திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள். கரங்களை கட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா. நான் உங்களை விடுவிக்கிறவனை இயேசுதான் உங்களை விடுவிப்பார். நான் சொல்லுகிற இந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். வேதம் சொல்லுகிறது, பயப்படாதீர்கள், நான் தான் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 14:27, மார்க்கு 6:50, யோவான் 6:20, பயப்படாதீர்கள், நான் தான் என்று என் ஆண்டவர் இயேசு சொன்னார்.
இந்த வசனத்தை கேட்கிற என் அன்பு மகனே மகளே, தேவனே நான் பயந்து வாழுகிறேன், என் வாழ்க்கைக்கு ஒரு முடிவில்லை, ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பிழைக்கிறேன், நான் என்ன செய்வேன் என்று புலம்பும் உங்களை பார்த்த ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையில் அவர் சொல்லுகிற ஒரே கேள்வி, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. பயம் என்கிற ஒன்று இருக்கிறதே, அது மிகவும் கொடுமையானது. சங்கீதம் 34 தாவீது சொன்னான், என்னுடைய எல்லா பயத்தையும் அவர் நீங்களாக்கி விடுவித்தார் என்றார். என் அருமையான மகனே மகளே, வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. பயம் என்கிறது ஒன்று வரும் பொழுது, பிரசவம் வரும் பொழுது ஒரு பயம், உயிரோடு பெற்றெடுப்பேனா என்கிற ஒரு பயம், கல்யாணம் பண்ணி கொடுப்பேனா மகளுக்கு என்கிற பயம், என் பிள்ளைகளை எப்படி நடத்தப் போகின்ற பயம், நான் மரண வியாதியில் இருக்கிறேன், நான் மடிப்பேனா பிழைப்பேனா என்கிற பயம். இந்த உலகத்தில் பயத்தை பிசாசு ஆணியாய் ஊறிவிட்டார், ஆழமாய் பதித்து விட்டார். வரங்களை பெற்ற மனிதன் தான் பவுல் அப்போஸ்தலன். தேவனை முகமுகமாய் பார்த்தவன் தான் மோசே. தேவனை சந்தித்தவன் தான் யாக்கோபு. இவள் எல்லாரும் பயந்த பொழுது தேவன் சொன்னார், பயப்படாதே, பயப்படவே பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் செய்யும் தேவனாய் இருக்கிறேன் என்று என் அருள்நாதர் சொல்லியிருக்கிறார். இந்த மாலை வேளையிலே, இந்த ராத்திரி வேளையிலே, இருண்ட இந்த கிராமத்திலே லைட்டை போட்டு வெளிச்சமாய் வைத்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் தாவீது இப்படி சொன்னான். சங்கீதங்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனங்களை வாசிக்க நான் கேட்கலாம். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் முற்றிலும் சுற்றிலும் எல்லா பகுதியிலிருந்து படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு என்ன கைத்தட்டு தட்டுறீங்க? இன்னைக்கு பிசாசு ஒரு லெமனை காட்டி உங்களை பயப்படுறான். ஏய் பத்தியா, இதை வச்சு உன்னை காலி பண்ணிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். தாயத்தை கட்டல, உன்னை நான் கட்டிடுவான்றான். ஆனா வசனம் பாருங்க, என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, 16,000 பேரும் ஒரு மனுஷனை சுற்றி கத்தி எடுத்து உட்கார்ந்துட்டு இருந்தா இவன் எத்தனை பேருக்கு சண்டை போடுவான்னு நினைக்கிறீங்க? ஆனா வசனத்தை பாருங்கள், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படுகிறேன். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அவன் பயப்படவே இல்லை. 1000 2000 இல்லை, 100 200 அல்ல, 5000 இல்லை, 10,000 பேருக்கு நான் பயப்படேன் என்று சொன்னான். ஏன் தெரியுமா என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் வாழ்க்கையில் பயம் அவன் விட்டு போனதற்கு ஒரு நாள் வந்தன. ஒன்றே ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை என் அன்பு பிள்ளைகளே, என் வாழ்நாள் மிகவும் கஷ்டமா இருக்கையா. தாவீதுக்கு தகப்பனார் இருந்தார். தாவீதுக்கு 8 பேர் அவனோடு சேர்ந்தவர்கள். 8வது மனிதன் தான் தாவீது அரசன். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, என் பக்கத்தில் 1000 என் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்னை அணுகாது. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி ஹல்லேலூயா. சங்கீதம் 91:7 அதை கூறுகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் அவருடைய தகப்பனார் 10 பால்கட்டிகளை கொடுத்து யுத்தத்தில் இருக்கிற உன் சகோதரரை பார்த்து சுக செய்தி கேட்டுவிட்டு வா என்று சொல்லி தாவீதை அனுப்புகிறார் அவருடைய தகப்பனார். 7 சகோதரர்கள் யுத்தத்தில் இருக்கிறார்கள். 40வது நாள் ஒவ்வொரு நாளும் பெலிஸ்தனாகி கோலியாத்து வருவான், நிற்பான், இஸ்ரவேலை பயமுறுத்தினார். இஸ்ரவேல் எல்லாம் பயந்து நடுங்கியது. இதை நான் யோசித்தேன். 40 நாள் காலையில் வருவான், நல்லா சாப்பிட்டு மூக்கு முடிக்க தின்னுட்டு வருவான். யாராங்க, யாரா வரீங்களா? ரெடியா? இஸ்ரவேல் யாரா இருக்கீங்களா? போயிடுவான். திரும்ப சாயங்காலம் வருவான், எழுந்து
நல்ல தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வருவான், போயிடுவான். 40வது நாள் அவனுடைய தலை எடுக்க ஒரு ஜெயம் உள்ளவன் வந்தான். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு பெரிய கரகோஷங்களை எழுப்பி இந்த 12ஆம் ஆண்டு நிறைவாண்டு விழாவிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் சத்துருக்கு பயப்படாதே. அவனை கொன்றான். அவன் தலையை கையில் எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்ட போது எருசலேமுக்குள் நுழைகிறார். அங்கே பாடல் சத்தம் கேட்கிறது. நாங்கள் இங்கே வரும்போது பாடினார்கள் தெரியுமா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி என்ன விசுவாச கை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை சுற்றுப்புறத்தால் எந்த சூழலிலும் படையெடுத்து வந்தாலும் 10000 பேருக்கு நான் பயப்படேன். வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 18:7 அதை கூறுகின்றன. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி ஸ்திரீகள் அணிவகுத்து அழகாக அன்பு பிள்ளைகள் அங்கே பாடினார்களா? நான் சொல்லவில்லை, வேதம் அப்படி சொல்லுகின்றன. என் அருமையான மகனே, மகளே, அதைத்தான் வேதம் மற்றொரு இடத்தில் இப்படி கூறுகின்றன. 1 சாமுவேலின் புஸ்தகம் 21:11, 1 சாமுவேல் 21:11, 1 சாமுவேல் 29:5. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதில் 11வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21:11. ஆகீசின் ஊழியக்காரர், நல்லா கவனிங்கள். யாருங்க? ஆகீசின் ஊழியக்காரர் அவனை பார்த்து தேசத்து ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ? கரங்களை தட்டி வர இவன் அல்லவோ? சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று இவனை குறித்து அல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஆண்டவரை பாடுறதுக்கு, ஸ்தோத்திரம் சொல்றது, அல்லேலூயா சொல்றதுக்கு தடை வைக்காத. தாவீது ராஜா இவன் தானே, இவனைத்தான பாடினாங்க. சவுல் கொன்றது 1000, அவன் கொன்னது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அதனால தான் சொன்னான், சத்துருக்கள் எனக்கு சுற்றிலும் படையெடுத்து வந்தார்கள், அந்த 10000 பேருக்கு நான் பயப்படேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்ல மாட்டியா? கை தட்டா நல்லா பாருங்க. ஒரு பக்கம் 40 நாள் சவால் விட்டவன் தலை. எதுனால 40 நாள் சாயங்காலம் வருவான். யாராவே அங்க சவுல் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். கீசுவின் குமாரன், மகாபிரே பராக்கிரமசாலி என்று என் வேதம் கூறுகின்றன. இன்றைக்கு உன்னோடு கூட இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் ஒரு அழகான சுவிசேஷத்தை சொல்லும்படி எனக்கு சொன்னார். நான் கேட்டபோது, ஆண்டவரே நான் என்ன கேட்க வேண்டும் என்று ஜெபித்த பொழுது, புறப்படும் போது என் பிள்ளைகளே எல்லோரும் ஜெபித்தார்கள். ஒரு பாடலை பாடினேன். நீரில்லா எங்களுக்கு பரலோகில் யார் உண்டு நாதா என்று பாடினேன். அதன் பிறகு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு என்று பாடி முடித்த பிறகு கர்த்தர் சொன்னார், அப்போஸ் நடவடிக்கை 18:9 நீ கொண்டு போய் என் ஜனத்துக்கு கொடு என்றார். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்றை மற்றும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் ஒன்று மட்டும் செய்வார். உன்னை பார்த்து சொல்லுகிற பெரிய வாக்கு தத்தம், நீ எவனுக்கும் பயப்படாதே. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. சுவிசேஷத்தின் மாபெரும் வல்லமையே, பயப்படாதே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா. சவுலின் கைகளில் பட்டயம் கொடுத்தான். தூக்கி பார்த்தான். தாவீது செட்டாக கீழே போட்டான். சவுல் சட்டை கட்டி அங்கே கொடுத்தான். அவன் போட்டு நடந்தான். லொடக்கு புடக்கு இருக்குது. பார்த்தா இது நமக்கு செட்டாகும். கழட்டிட்டான். போய் சொன்னா, ஐயா நீங்க பனைமரத்துல பாய்ச்சிருக்கிறியே, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. எவ்வளவு உயரமா இருக்கிறிய? ரொம்ப உயரமா இருக்கிறிய. ஓ நீண்ட சட்டை எனக்கு என்ன செய்யல, பத்தல. நான் ரொம்ப ஸ்லிம் சட்டை போடுறவன். பார்த்து கழட்டி போட்டான். இவனுக்கு ஒரு பட்டயத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஊண்டிக்கல், அல்லேலூயா, கவனை. அதிலே அவர் 5 கல்லை எடுத்துக்கொண்டான். கரங்களை தட்டி சொல்லுகிறேன். நான் சொல்லும் உண்டிக்கல் இதுதான், கவனையும் இதுதான், கவன பையும் இதுதான். இதுல தான் அந்த 5 கல் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் காட். 5 கல் எதுல இருக்குது? இதுல தான் இருக்குது. இதுல ஏதாவது ஒரு கல்லை எடுத்துட்டேன்னா எவனும் க்ளோஸ்.
ஆமீன் சொல்லுங்களேன். எவனோ க்ளோஸ். நல்லா கவனிச்சு பாருங்க, வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போமா? 1 சாமுவேல் 18:7 வாசிக்க நாம் கேட்கலாம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில், நல்லா கவனிக்கணும். அந்த ஸ்திரீகள் எப்படி இருப்பாங்க எங்க பாருங்க, சாத்தானுடைய தலை கையிலங்க. சும்மா இருக்க தோணுமா கால? ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையாக பாடினார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி முறையாக அழகாக பாடினார்கள். அதுதான் யார்? அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். பவுலே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொன்னார். தாவீது சொன்னார், எனக்கு விரோதமாய் முற்றிலும் சுற்றிலும் எங்கெல்லாம் வந்து எனக்கு முன்பாக படையெடுத்து வந்தார்களோ அவர்களுக்கு, அந்த 10,000 பேருக்கு நான் பயப்படேன். என் அருமையான மகனே, மகளே, இன்றைக்கு உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். நெஞ்சில கை வச்சு சொல்லு, நான் பயப்பட மாட்டேன். நீ பயப்பட மாட்டேன்னா இன்றைக்கு உன்னை பயமுறுத்தி வைத்திருந்த பிசாசு உன்னை விட்டு ஓடுவதை காண்பாய். உன் வியாதி உன்னை விட்டு மறைவதை காண்பாய். 2 நிமிடத்தில் முடிப்பேன். உங்களுக்கு நான் அழைப்பு கொடுப்பேன். இங்கே நீங்க வரும்பொழுது தேவன் யாரை கொடுக்கிறாரோ அவர்கள் விடுவிக்கப்படுவீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுகிறேன். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிற பயம், எனக்குள் இருக்கிற நடுக்கம், எனக்குள் இருக்கிற வேதனை என்னை விட்டு விலகுவதாக. சில சமயங்களில் நாம் கலங்கி தவிப்பதுண்டு. ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வருகிற ஏராளமான மக்கள். என் அருமையான மகனே, மகளே, பயம் என்கிறது ஒரு பெரிய கொடுமையானது. அவன் அருவருப்பானவன், அலங்கோலமானவன், நம்மை பயமுறுத்துவது. ஆனால் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தா, கருணாமூர்த்தி அவர் சொன்னார், பவுலே, நீ பயப்படாதே. தாவீதே, நீ பயப்படாதே. யோசேப்பு, பயப்படாதே. மோசே, பயப்படாதே. ஓ சரவே, நீ பயப்படாதே என்றார். என் அன்பு மகனே, மகளே, ஐயா, நான் இவ்விதமாய் வாழ்வேன், என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்குமா என்று நான் எண்ணலாம். ஒன்று மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனே, நீர் எனக்கு தஞ்சம் என்று சொல்லுவீர்களானால் நீங்கள் பயப்படவே மாட்டீர்கள். கரங்களை பற்றி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீர்கள், நான் பயப்பட மாட்டேன். பைபிள் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாதே என்ற எழுத்து 365 இடத்தில் இருக்குது என்று சொல்லுகிறார்கள். இருக்கலாம், அது எப்படி இருக்கும் என்று சொல்ல வேண்டும். என் அருமையான மகனே, மகளே, வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் தாவீது தெய்வத்தை பார்த்து சொன்னார். என் அருமையான மகனே, மகளே, வாசிக்க கேட்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் நான் முடிக்க போகிறேன். சங்கீதம் 56:4 வாசிக்க கேட்கிறார். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். அவருடைய வார்த்தையை மட்டும் புகழுவேன். தேவனை நம்பி இருக்கிறேன். நான் பயப்படேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி அவன் சொன்னான், தேவனை முன்னிட்டு நான் அவரை புகழுவேன். அவரே நம்பியிருக்கிறேன். நான் பயப்படேன். மாம்சமானவர்கள் எனக்கு என்ன செய்வார்? கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மாம்சமானவன் என்ன செய்வான்? உனக்கு விரோதமாய் மந்திரம் செய்வான். உனக்கு விரோதமாய் மற்றவர்களை தூண்டி விடுவான். உனக்கு விரோதமாய் ஏதாவது ஒன்று கலகம் செய்வான். உன்னை குறித்து மற்றவர்களுக்கு குறை பேசுவான். தேவாதி தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தம்மிடத்தில் வரும் எந்த மனிதனையும் புறம்பே தள்ளாதவர். தம்மிடத்தில் வருகிற ஒருவனை புறம்பே தள்ளாதவர். ஐயோ, என் பிள்ளை என்று மனதுருகுவான், என் மகள் என்று மனதுருகுவான். தேவனே என்னை கூப்பிடும் பொழுது தாவீது சொன்னான், நான் தேவனை நம்பி இருக்கிறேன். அவன் ராஜ்யத்தை நம்பவில்லை, தன்னோடு இருக்கிற படைகளை நம்பவில்லை, தன்னோடு இருக்கிற யானைப்படை குதிரைப்படைகள் போர்ச்சை நம்பவில்லை. 40 வருஷம் இஸ்ரவேலை அரசாண்டான்.
1 வருடம் 2 வருடம் அல்ல, 40 வருஷம். 40 வருஷம் அவன் தேவனையே நம்பியிருந்தான். என் அருமையான மகனே, மகளே, நான் உழைத்திருக்கும் இத்தனை வருஷமும் அவர் ஒருவரே நம்பி இருக்கிறேன். அப்பா சாமி, உண்மை நம்பி இருக்கிறேன். பிரியமான மகனே, மகளே, இன்று ராத்திரி வேளையில் அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அம்மா கலங்கி நிற்கிறாயோ, கவலைப்படாதே. பிள்ளையே, யாரு முன்னாடி வருத்தப்படுகிறாயோ, கவலைப்படாது. எனக்கு மனைவி வந்தும் சமாதானம் இல்லை, எனக்கு கணவன் கிடைத்தும் சமாதானம் இல்லை, எனக்கு பிள்ளைகளிலும் சமாதானம் இல்லை, ஊழியம் செய்தும் எனக்கு சமாதானம். ஐயோ, நான் என்ன செய்ய என்று புலம்பும் உங்கள் இருதயத்தை அவர் பார்ப்பார். பார்க்காமல் விடவே மாட்டார். சாமி, என் வாழ்க்கை எப்படி முடியும் சாமி என்று நீ சொல்லும் பொழுது தாவீது சொன்னார், நான் தேவனை முன்னிட்டு பாடுவேன், அவரையே நம்பி இருக்கிறேன். மாம்சமானவர்கள் எனக்கு என்ன செய்வார்கள், அதனால் நான் பயப்படுவதில்லை என்றால் கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நான் பயப்படுவதில்லை. மனுஷன் என்ன செய்வான்? என் அருமையான மகனே, மகளே, யோசித்து பாருங்கள். எனக்கு 50 வயதாகிவிட்டது ஐயா, எனக்கு 40 வயதாகிவிட்டது, எனக்கு 52, 55, 60 இப்படி வயதாகிறது. என் முடிவு எப்படி இருக்கும்? ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், உன் அரை முடி மட்டும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. சில சமயங்களிலே நான் நினைச்சு அழுவது உண்டு. என் தகப்பனுடைய முகம் எனக்கு தெரியாது. என் அப்பா இருந்தா அவர் மடி சாய்ந்து, அப்பா எனக்கு இது வேண்டும் என்று கேட்டிருப்பேனே. செல்வந்தன் தான், வசதி படைத்தவன் தான், ஐஸ்வர்யவான் தான். ஆனாலும் ஆண்டவர் அழகான வார்த்தை சொன்னார், தகப்பனையும் தாயும் பார்த்து, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது நான் பரமபிதா, நான் செய்வது அதிக நிச்சயம் அல்லவாயிருந்தார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா. மாம்சமானவர்கள் என்ன செய்வார்கள்? அதனால தான் இயேசு சொன்னார், மாம்சத்தை கொலை செய்கிறவனுக்கு பயப்படாதீர்கள், ஆத்மாவின் சரீரத்தை கொலை சொல்லி நரகத்துக்கு தள்ளுவதற்கு பயப்படுங்கள் என்று சொன்னார். என் அருமையான மகனே, மகளே, வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். இன்று இரவு உங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், ஐயா, என்னால் உட்கார முடியவில்லை, எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கிறது, எனக்கு இப்படிப்பட்ட நோய் இருக்கிறது, என் சமாதானம் இல்லை, எவ்வளவு சம்பாதித்தால் நிற்கவில்லை. மனம் கலங்காதிருங்கள். இயேசு சொன்னார், உங்களை பார்த்து பயப்படாதிருங்கள், நீ பயப்படாதே. கரங்களை பெற்று ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதைத்தான் சங்கீதம் 56:11 வாசிக்க கேட்போமா? தேவனை நம்பி இருக்கிறேன், தேவனையே நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கைகளை தட்டி 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி அல்லேலூயா. I am not saved. திருமறை கூறுகிறது, வேதம் கூறுகிறது, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படுவதில்லை. தெய்வத்தை நான் நம்பி இருக்கிறேன், நான் பயப்படுவதே இல்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்றார். அதனால தான் தாவீது சொன்னார், சங்கீதம் 118:6, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் என் அருகாமையில் இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், என்னோடு தான் இருக்கிறார். தேவன் ஒரு வாக்கு பண்ணார், மற்ற 28:20, உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருப்பேன் என்று சொன்னார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்முடைய தேவன் அத்தனை மகத்துவமுடையவர். அதனால தான் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? என்னம்மா செய்ய முடியும்? ஐயா, நம்பினேன். வனாந்தரமான என் வாழ்க்கை, எல்லாரையும் நம்பினேன், என்னை கைவிட்டு விட்டார்கள். நான் என் குடும்பத்தை நடத்த முடியுமா? கவலைப்படாதிருங்கள். நான் சொல்லும் இந்த தேவாதி தேவன் மனு உரு கொண்டு
2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதனாய் வந்தவர் தான் இந்த வன்மையும் மாத்தை படைத்த தேவன். இன்றைக்கு இந்த உகமை பட்டணத்திலே இந்த மைதானத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் 3 அலைய சொல்லுங்க. நம்புகிறேன் சொல்லுகிறவர்கள் எழுந்து நின்று சொல்லணும் அல்லேலூயா. நான் நம்புறவங்க கையை உயர்த்தி எழுந்து நின்று, ஆண்டவரே நான் நம்புறேன், நான் இனி பயப்பட மாட்டேன் சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு அலைய சொல்லுங்களேன். உங்க பைபிள் அப்படி கீழே வச்சிருங்க, 2 கையை உயர்த்திக்கோங்க. 2 நிமிடத்துல முடிக்க போகிறேன். நான் உங்களை நேரத்தோடு இன்னைக்கு அனுப்புவேன் என்று சொல்லிட்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 நிமிஷத்துல யாரை அவர் தொடுகிறாரோ அவர்கள் மட்டும் கீழே விழுவீர்கள். அவருடைய கட்டுகள் உடையும். தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு வாழ்க்கை விசுவாசம் இருக்குமானால் நீங்கள் அறிக்கை செய்யும் போது பிசாசு உங்களை தள்ளிவிட்டு ஓடுவான். ஏனென்றால் அவனுக்கு பயம் இப்போது வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் வைத்த நோயை அவன் எடுத்துக்கொண்டு போவான். நான் அல்ல, இயேசு உங்களை சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுவேன் சொல்றவங்க சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுவீங்களா? கண்ணை திறந்துக்கோங்களேன், 2 கையை உயர்த்திக்கோங்க. நான் சொல்லுவேன், பயப்பட மாட்டேன்னு சொல்லுவேன். பிசாசு என்னை கண்டு பயப்படும் சொல்லுவேன். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். கையை உயர்த்தி யார் பயம் எடுக்க வேண்டாம். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 13:6 வாசிக்கும் பொழுது நீங்கள் சத்தமாய் அந்த வசனத்தை காதில் கேட்டு சொல்லுங்கள். அதனாலே நாம் தைரியம் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயம். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லலாமா சொல்லக்கூடாதா? நான் பயப்பட மாட்டேன் சொல்றவங்க அப்படியே கைகளை அசைச்சு சொல்லுங்க. நான் பயப்பட மாட்டேன் சொல்றேன். ஒரே ஒரு பல்லவியை பாடும்போது எனக்கு முன்பாக ஓடி வருவீர்களாக. அப்படி இருக்கிற இடத்துல உங்கள் பைபிளை வச்சுட்டு அப்படியே முன்ன ஓடி வாருங்க. உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறேன். நான் பயப்பட மாட்டேன், இனி எனக்கு ஒரு பயம் இல்லை என்கிறவர்கள் கரங்களை வந்து அப்படியே முன்ன நகர்ந்து வாருங்கள். அப்படியே முன்ன ஓடி வாருங்கள். சீக்கிரம் வாருங்கள். கைகளை உயர்த்து மகளே, அப்படியே முன்ன நகர்ந்து வா. அப்படியே கரங்களை உயர்த்து கொண்டே வாருங்கள். கரங்களை உயர்த்து. நான் பயப்பட மாட்டேன். அப்படியே இருக்க நடத்த அப்படியே முன்ன நகர்ந்து வாருங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இயேசு உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவர். கரங்களை உயர்த்துகிறவர்கள் மகளை சகோதரத்தை முன்னாடி ஓடுகிறார். சகோதரி யாராக இருந்தாலும் நீ ரட்சிக்கப்பட செல்லாதே. ரட்சிப்பு கர்த்தருடையது. பிள்ளைகளே, சீக்கிரம் எல்லாரும் கொண்டு வந்துருங்கள். உங்கள் கரங்கள் உயர்ந்திருக்கட்டும். உன் வாழ்க்கையிலே உன்னை பயமுறுத்தி நீ இயேசுகிட்ட போயிடாதே, நீ போயிட்டே நான் உன்னை விட்டு போயிடுவேன் பிசாசு பயப்படுவான். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில பயம் உனக்கு வரக்கூடாது. உங்கள் கரங்கள் உயர்ந்திருக்கட்டும். உங்கள் 2 கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். Thank you Jesus. நான் சொல்லுவது இயேசு. தாவீது யாரையா? அரசன். அவன் சொன்னான், உனக்கு எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் நான் சுகமாக்க மாட்டேன். I am not a healer. என் இயேசுவுக்கு முன்பு பிசாசுகள் இல்லை, நோய்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியே கரங்களை உயர்த்துவீர்களா? கண்களை மூடிக்கொண்டு சொல்லுங்கள். கண்களை மூடி சொல்லுங்க. இயேசுவே, சொல்லுங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுப்பா, நான் விசுவாசிக்கிறேன். பொல்லாத பிசாசே, இனி நான் பயப்பட மாட்டேன். சாத்தானே, நான் பயப்பட மாட்டேன். வெளியே போ. நான் இயேசுவின் பிள்ளை. இயேசுப்பா, என்னை கண்டு பிசாசே பயப்படட்டும். இயேசு நாமத்தில்
உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல் அன்றாடத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விருதமாய் குற்றம் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னி எங்களை சோதனைக்கு கிறிஸ்துக்குள் ஆமற்றும் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் எங்களுக்கு கொண்டில்லை. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் நம்முடைய வாழ்வில் தாயும் பிரியுமாயிருக்கிற அன்பும் தூய ஆவியார் அன்னைக்கும் ஆசீர்வாதம் வழியிடத்திலும் பாதுகாப்பும் சிறப்பாய் இந்த வழிபாட்டிலே கலந்து கொண்ட அனைத்து இறைமக்களோடும் விசுவாச வாழ்க்கையோடும் தீர்மானத்திற்கின்ற தீர்மானத்தோடும் அர்ப்பணித்திருக்கின்ற அர்ப்பணிப்பவர்களோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைநிற்பதாக.